அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான மீண்டும் ஒரு காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலையிலே உம்மை தேடும் பொழுது நீர் எங்களுக்கு கொடுக்கிற நல்ல பலன், சுகம், ஆரோக்கியம், எதிர்கால வாழ்வை குறித்த நம்பிக்கை, உடைய ரேமா வார்த்தை, பரிசுத்தாவியானவருடைய வார்த்தையும், லோகாஸ் என்றவுடைய வார்த்தையும் தந்து எங்களை அனுதினமும் வழிநடத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த நாளிலே நீர் கொடுத்த நல்ல வாழ்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியான தருணங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகள் யாவற்றையும் மன்னித்து இந்த ஜெபத்திலே எங்களை நீர் உம்முடைய கிருபையை விளங்க பண்ணும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. பாடலை பாடும். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உருக்கமும் எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவிலின்று, என் ஜீவனை அழிவிலின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன்.
மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. அன்பையும் இரக்கத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூற்றுகின்றீர். மணிமுடியாய் சூட்டுகின்றீர். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். கைகளை ஊற்றி ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நிற்கிற இயேசு சுவாமி இயேசப்பாவை நாங்கள் பார்க்கிறோம். ஃபாதர், உம்மை போல எங்களால் வாழ முடியாது, ஆனாலும் உம்மை போல நாங்கள் வாழ எங்களுக்கு நீரே கிருபை அளிக்க வேண்டும் என்று முன்னோக்கி நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் மரணத்தை வென்று சாவை வென்று உயிர்த்தெழுந்து ஜெயித்து இந்த உலகத்திற்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, அதே வெற்றியை அதே ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். பிசாசை வென்றீர், உலகத்தில் இருக்கிற சத்துருவை வென்றீர். ஆண்டவரே, அப்படி எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஏராளமான சத்துருக்களை வெல்லும்படியாய் கிருபை செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. நீர் உதவி செய்ய தீவிரமாய் வந்தீர், உதவி செய்தீர். அநேகருக்கு அநேக நேரங்களிலே உதவி செய்து எங்களுக்கும் உதவி செய்தீர். அப்பா, இந்த காலவெளியில் எங்களுக்கும் நீர் உதவி செய்யும் அன்போடு கூட வரவேற்கிறோம். நீரே எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறேன். எல்லா துதி கனமகிமையும் உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார். அதே 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 20ஆம் வசனத்திலிருந்து, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்பட்டு போகையில் யோசுபாத் நின்று, யூதாவே எருசலேம் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அப்பொழுது அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே யூதாவுக்கு விரோதமாய் பதவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கொருவர் விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில், அம்மோன் புத்திரர் மோவா புத்திரரும் சேயீர் மலை தேச குடிகளும் சங்கரிக்கவும் அடிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகள் அழிந்து தீர்ந்தபோது தங்கள் ஒருவருக்கொருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள்.
பிரியமானவர்களே, நேற்று நாம் யோசுபாத் அவன் சொன்ன காரியத்தை நாம் பார்த்தோம். என்னால் நிற்க முடியல ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, இந்த ஏராளமான ஜனத்தை என்னால் சந்திக்க முடியல, எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஜெபம் செய்து முடித்த பிறகு உடனே இன்ஸ்டண்ட்டாக ஆசாப்பின் புத்திரில் ஒருவனாகிய லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி வந்து சொல்கிறாங்க, யுத்தம் உங்களதல்ல, அது கர்த்தருடைய யுத்தம். நிறைய தான் பார்க்கணும். யுத்தம் உனதல்ல, அது கர்த்தாவின் யுத்தம். சும்மா நின்று நாம் பார்க்க வேண்டுமே தவிர நாம் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாளிலும் கூட ஒருவேளை நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் சூழ்ந்து வந்தாலும், போராட்டங்கள் சூழ்ந்து வந்தாலும், எதிரிகள் சூழ்ந்து வந்தாலும், நம்மை வாழவே விடாதபடிக்கு நம்முடைய சத்துருக்கள் நம்மை எதிர்த்து வந்தாலும், அழிக்க வந்தாலும், நாம் கையாள வேண்டிய சில காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டவுடனே பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக விழுந்தார்கள், தாழ விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். உடனே தாழ விழுந்துட்டு அதுக்கப்புறம் 19ஆம் வசனத்தில் கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். ஒரு எக்ஸைட்மெண்ட். உண்மையாகவே ஒரு பெரிய கன்ஃபியூஷனான ஸ்டேஜில், பயத்து நடுவே கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நமக்குள் வருகிற ஒரு ஆனந்தம், ஐயோ ஆண்டவர் என்னோட பேசிட்டாரு, இனிமேல் நான் கவலைப்படவே மாட்டேன்னு சொல்லி கர்த்தரை ஆர்ப்பரித்தார். இன்னொரு விஷயம் 20 அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து என்று நாம் பார்க்கிறோம். அதனால் ஒரு பிரச்சனைக்கு முடிவு என்னன்னா அதிகாலை ஜெபம் என்பதை நம்ம வரிசையாக பார்த்து கொண்டே வருகிறோம். அதிகாலமே எழுந்திருந்து போன பைபிள்ஸ் காலையில் டிவோஷனில் கூட தான் பார்த்தோம். அதிகாலமே எழுந்திருந்து, அதிகாலை எழுந்திருந்து கர்த்தரை அவர்கள் தேடினார்கள். அப்பொழுது ராஜாவும் எழுந்திருந்து, ராஜா தூங்க போல, ராஜா ரெஸ்ட் எடுக்கல, அவரும் அவளோட எழுந்திருந்து அவன் சொன்னான், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளையும் நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று அவன் சொல்கிறான். இப்போ ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன செய்யணுமா? பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகர்களை நிறுத்தினான். ஆண்டவரை துதித்து பாடணும். துன்பம் வரும் வேளையில், வேதனை வரும் சூழலில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் கர்த்தரை நம்பணும், அவருடைய தீர்க்கதரிசின வசனங்களை நம்பணும், 3வது பாடணும். இந்த 3 காரியத்தை நம்ம செய்துட்டோம்னா நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் தானாய் அவர்களே அடித்து கொண்டு இறந்து போவார்கள். ஒருத்தரும் இருக்க மாட்டான். 3 காரியம்: கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய வசனத்தை நம்புங்க, 3வது கர்த்தரை துதித்து பாடுங்க. எப்படி துதித்து பாடணும்? அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் என்றும் உள்ளது என்று நாம் துதித்து பாட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கூட கர்த்தரை துதி செய்யும் பொழுது அவர் எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவரை துதித்து பாடும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இருந்தும் அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, இவங்க அடிக்கலை, உதைக்கலை, சண்டை போடலை, ஒன்றும் செய்யலை.
கர்த்தர் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணார். சேயீர் மலை தேசத்தாருக்கும் அங்கே மக்களுக்கும் 2 பேருக்கும் சண்டை. எப்படி தான் சண்டை வந்ததுன்னு தெரியல. ஆனால் 2 பேருக்கும் சண்டை வந்து ஒரு அடித்து கொண்டார்கள். மீதி இருக்கிற 2 பேரும் அடித்து கொண்டாங்க. கடைசியில் எல்லாரும் மாண்டு போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற இந்த ஏராளமான பிரச்சனைகளுக்கு கர்த்தர் இன்று தீர்வு கொடுக்க அவர் விரும்புகிறார். அதனால் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று விசேஷமாக ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்புவோம், வேறு யாரையும் நம்ப மாட்டோம். நம்ம பாட்டு பாடுவோம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னால் முடியல சுவாமி, என்னால் முடியல, நீங்கள் உதவி செய்யுங்க என்று நாம் கேட்க போகிறோம். நிச்சயமாக கர்த்தர் ஒரு நல்ல பதிலை இன்று நமக்கு கொடுத்து அனுப்ப போகிறார். முழங்கால் படிக்கிட்டு நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மரணம் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் லாப்புக்கு பயப்படும். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த கோலும் தடியும் இணைத்தேற்றும். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே அவர் நமக்கு துணை செய்வார். கடந்த நாட்களில் ஏற்பட்ட குழப்பமான சம்பவங்கள் நம்மை மனப்பேதலிக்க செய்தாலும் கர்த்தரின் கரம் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது. ஆண்டவரே, நிர்பாக்கியமுள்ள எங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் சுவாமி. வேதனை நிறைந்த உலகத்திலே, பாடுகள் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரே. எங்கள் கால்கள் தள்ளாடுகிறது. மனதளவிலே பாதிக்கப்பட்டு வேதனையிலே விளிம்பிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். யோசுபாத்தின் அதே நிலைமைதான் எங்களுடைய நிலைமையும் கூட. ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அமைதியற்ற சூழலிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். சமாதானம் இல்லாத சூழலிலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. உம்மை இல்லாமல் இந்த உலகத்தில் எங்களுக்கு வேறு ஆதரவும் இல்லை. நீரே எங்களுக்கு நம்பிக்கை. உம்மையே நாங்கள் நம்புவோம் சுவாமி. உம்மையே நம்புவோம் கர்த்தாவே. இயேசுவே, சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். இயேசுவே, உம்மை தவிர நாங்கள் வேறு யாரையும் நம்ப மாட்டோம். உம்மையை நம்புவோம். எங்கள் வாழ்க்கைக்காக, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கைக்காக, எங்கள் குடும்ப வாழ்க்கைக்காக, பொருளாதார வாழ்க்கைக்காக உம்மை தவிர நாங்கள் வேறு யாரையும் நம்ப மாட்டோம் சுவாமி. இந்த வேதத்தை நம்புவோம், வசனங்களை நம்புவோம். இன்னைக்கு காலையில் நீ சொன்னீங்க, உனக்கு விரோதமாக எத்தனை ஆயிரம் ஜனங்கள், எத்தனை கூட்டம் வந்தாலும் அதை நான் ஒரு நொடி பொழுதில் அதை நான் சங்கரிப்பேன், பார்த்துக்கொள்வேன். ஏன்னா யுத்தம் உங்களதல்ல, அது கர்த்தரின் யுத்தம் என்று சொல்லி நீர் எங்களுக்காக பரிந்து பேசி ஆறுதலான வார்த்தையை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதனை விளிம்பிலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தர் எங்களை கிருபையாய் காத்துக்கொள்வீராக. எங்கள் கணவன், மனைவி, எங்கள் பிள்ளைகள், எங்கள் பெற்றோர், உடன்பிறப்புகள் அனைவரையும் நீர் கிருபையாய் காத்துக்கொள்வீராக.
ஆண்டவரே, சபை மக்களை கிருபையாய் பார்த்துக்கொள்ளும். இந்த நாளிலே வியாதிஸ்தரை கிருபையாய் பார்த்துக்கொள்ளும். தனிமையை விடுபட்ட பிள்ளைகளை கிருபையாய் காத்துக்கொள்ளும். இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. அவர்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். நாங்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பின்ன அவர்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அவரவர் தாமே வெற்றொன்று விழுத்தொக்கதாக கர்த்தருடைய வல்லமை இப்போது ஒவ்வொரு இடங்களிலும் புறப்பட்டு செல்வதாக, எங்கள் வீடுகளுக்கு செல்வதாக, எங்களுக்கு முன்பாக நிற்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார்த்தம் கோலினான். கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார்த்தம் கோலினான். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் இயேசு என்னோடிருப்பதால். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார்த்தம் கோலினார். காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். காணங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் இயேசு என்னோடிருப்பதால். பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, உங்கள் எழுதின தேர்வு எத்தனை மார்க் வரும் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க எதிர்காலத்திற்கு ஏற்ற மதிப்பெண்களை கர்த்தர் கொடுத்து அவர்களை பெருக செய்யும்படியா, அவர்களுடைய பெயர் உம்முடைய நாமத்தினாலே உயர்த்தும்படியாய் கர்த்தர் நல்ல மதிப்பெண்களை போடுவீராக. மீதம் இருக்கிற தேர்வுகள், இன்றைக்கு நடைபெற தேர்வுகள் தேவரையருடைய கிருபையின் கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன்பா. எழுதுகிற பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து நீர் எழுதுவீராக. ஆண்டவரே, நீர் சொன்னீர், நான் பேதையை ஞானியாக்குவேன், நான் பலவீனனை பலப்படுத்துவேன், நான் சுகவீனனை சுகப்படுத்துவேன் என்று சொன்னீர் அல்லவா. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து நிறுத்துகிறேன். ஆண்டவர், எங்கள் பிள்ளைகள் தேர்வு எழுதுகிற பொழுது அவர் கரங்களை பிடித்து நீர் எழுதுவீராக. எத்தனை கஷ்டமான பேப்பர் வந்தாலும் என் பிள்ளைகள் எல்லாத்தையும் எழுதி முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். நல்ல மதிப்பெண்களை எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்மாலே கூடும் சுவாமி, உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா.
எனவே உம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் காலையில் திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, எத்தனை காலம், ஆனால் உம்முடைய பார்வையிலே அற்பமான காரியம் இது. நீர் இது லேசாக செய்ய முடியும். கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஏற்ற வேளையில் உம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்ய இறங்கி வாரும். அப்படியே ஆண்டவரே, கிருபையாய் குழந்தைக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு வேண்டிய நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தை தாங்க. விசேஷமாக எங்கள் வருமானத்துக்காக ஜெபிக்கிறோம். என்ன நடக்குதுன்னே தெரியல ஆண்டவரே. அத்தனையான சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அடி கூட ஏற முடியாத நிலையில் ஆண்டவரே, ஒரு பிஸ்னஸ் இல்லாமல், ஒரு வேலை இல்லாமல் ஆண்டவரே, இந்த காலங்களில் நாங்கள் தப்பித்து வருகிறதை நீர் பார்க்கிறீராப்பா. கர்த்தர் தாமே உதவி செய்து ஏதாவது ஒரு நல்ல பிஸ்னஸை கொடுத்து, நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து, எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் எப்படியாவது நல்ல முறையில் வளர்த்து எடுக்க உமக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் எங்களை உயர்த்தி தரும்படியாக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, குடும்பத்தில் தேவையோடு கூட இருக்கிற பிள்ளைகள், வியாதியோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கேன்சர் வியாதி விலகட்டும், பாங்க்ரியாஸ் பிரச்சனை மறையட்டும், கர்த்தர் தாமே இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் மறையட்டும், பிளட் ப்ரெஷரும் டயபெட்டிஸும் மறையட்டும், கைகள் கால்களிலே பலன் வரட்டும் சுவாமி. சிறுநீரகம் இயேசுவின் நாமத்திலே புதிதாக மாறட்டும். இந்த காலை வேளையிலே கர்த்தர் தாமே உடைய திருமுகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்களை காத்தருள வேண்டும் என்று உம்மை நோக்கி நான் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அதோடு கூட இந்த நாளிலே நடைபெறவிருக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. தொடர்ந்து நாம் துதிப்போமா? ஆண்டவரை துதிப்போம். சொல்லுங்க, இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு சின்ன பாடல் வரியை மாத்திரம் பாடி நாம் நிறைவு செய்யலாம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பலிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பலிப்போம். நெருக்கப்பட்டோம் மறிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பலிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பலிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பலிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்றான் பரிப்போம். ஆண்டவர் நல்லவர். நம்ம துதித்து பாடின உடனே நமக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் மடங்கடித்தார். ஆமென். நிச்சயமா நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, இப்படி தீர்க்கதரிசி நம்புங்க. இனி நமக்கு சத்துரு இல்லைன்னு வீட்டுக்கு போகலாம். நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு இல்லைன்னு வீட்டுக்கு போகலாம். நம்ம தடையாக நிற்கிற கோலியாத் விழுந்து போனால் வீட்டுக்கு போகலாம். நமக்கு முன்பாக இருந்த 3 கூட்டங்கள் 4 கூட்டங்கள் இப்பொழுது இல்லை, வீட்டுக்கு போகலாம். தைரியமாக வீட்டுக்கு போகலாம். ஏனென்றால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து முடித்தார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் முள்ளது முள்ளது முள்ளது. எஸ் ஃபாதர், அதனால் எங்களோடு கூட பேசி நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்து உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் துதி கனமகி உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவம் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.